ராமாயணம் பகுதி 61. ராமாயணத்தில் நேற்று 60வது பகுதியை பார்த்தோம். இன்று 61வது பகுதியை தொடர்ந்து பார்க்கலாமா? ராமர், உங்களுக்கு நான் மற்றொரு வரலாற்றையும் கூறுகிறேன் என்றார். ஒரு வேடன் காட்டில் வேட்டையாடச் சென்றான். அக்காட்டில் ஆண் புறாவும் பெண் புறாவும் அன்புடன் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. ஒரு நாள் ஆண் புறாவுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனது. உடம்பு சரியில்லை, ஆண் புறாவுக்கு உடம்பு சரியில்லை. அதனால் பெண் புறா, நான் தனியாக சென்று இறை தேடி கொண்டு வருகிறேன் என்றது. நீங்கள் இங்கேயே இருங்க. ஆண் புறா கிட்ட பெண் புறா சொல்லுது, நீங்கள் பத்திரமா இங்கேயே இருங்க, நான் போய் இறை தேடி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு பெண் புறா சொன்ன. ஆண் புறா, நீ இறையை தேடி வெகு தூரம் செல்லாமல் சீக்கிரமாக வந்துவிடு, நான் தனியாக இருக்கிறேன் என கூறி வழி அனுப்பி வைத்தது. வேடன் மரத்தடியில் பொறிகளை போட்டு வலையை விரித்து வைத்திருந்தான். ஒரு மரத்துக்கு கீழே பொறிகள் எல்லாம் போட்டு மேலே வலையை விரித்து வச்சிருந்தான். இதை அறியாத பெண் புறா இரையை எடுக்க போய் வலையில் மாட்டிக்கொண்டது. பிறகு வேடன் பெண் புறாவை தன் கூட்டில் அடைத்து கொண்டு விலங்குகளை வேட்டையாடச் சென்றான். இரவு சூழ்ந்தது. இடியும் மின்னலுமாக மழை பெய்ய தொடங்கியது. வேடன் குளிரும் பசியுமாக தாங்க முடியாமல் ஆண்புறா இருக்கும் மரத்தடிக்கு வந்தான். பசியால் வேடன் அயர்ந்து தூங்கிவிட்டான். ஆண்புறா வெகு நேரம் ஆகியும் பெண் புறாவை காணாததால் மிகவும் வருத்தத்தில் இருந்தது. எங்கடா இது, பெண் புறா போச்சே, இறையை தேடி வர போச்சே, ஆளை காணமே, என்னடான்ட்டு ஆண்புறாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆண்புறா மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு வேடனின் கூட்டில் அடைப்பட்டிருக்கும் பெண் புறாவை பார்த்து ஒலி எழுப்பியது. வேடனோட கூட்டில் பெண் புறா இருக்கிறத பார்த்துடுச்சு. ஆண்புறா பார்த்துட்டு தன்னுடைய மனைவி அங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது குரல் எழுப்பியது. அதற்கு பெண் புறா, நான் இங்கு வந்து சிறைப்பட்டு விட்டேன். இந்த வேடன் என்னை ஏமாற்றி வலை வைத்து என்னை பிடித்து விட்டான். நம் வீட்டை நோக்கி வந்துவிட்ட இந்த வேடன் குளிரால் நடுங்குகிறான். இவனுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாயாக என கூறியது. நான் மாட்டிக்கிட்டாலும் மாட்டிக்கிட்டேன், ஆனால் இந்த வேடன் வந்து குளிரால் நடுங்குறான், இவனுக்கு வேணுன்ற உதவியை செய்யி, சாப்பிடாம வர இருக்கான், இவனுக்கு வேணுன்ற உதவியை செய்யி அப்படின்னு சொல்லிட்டு பெண் புறா வந்து ஆண்புறாவுக்கு சொல்லுது. பிறகு ஆண்புறா, உன்னை பிறவியில் காண முடியாமல் போய்விடுமோ என எண்ணினேன், ஆனால் கடவுளின் கருணையால் உன்னை பார்த்து விட்டேன் என்றது. பிறகு ஆண்புறா வேடனின் குளிரை போக்க உலர்ந்த சுள்ளிகளை போட்டு தீ மூட்டியது. பின் வேடன் பசியால் மிகவும் தவித்தான். உடனே ஆண்புறா வேடனை பார்த்து, வேடனே, இந்த ஆலமரமும் நானும் உன் கூண்டில் அகப்பட்டிருக்கும் என் மனைவியும் வாழும் இடமாகும். இந்த ஆலமரமும் நானும் உன் கூண்டில் அடப்பட்டிருக்கு பத்தியா பெண் புறா, அந்த பெண் புறா வந்து என் மனைவி. நாங்கள் வாழும் இடம்தான் இது. எங்கள் இல்லம் தேடி வந்த நீ பசியோடு இருக்கக்கூடாது. ஆதலால் உன் பசி தனிய நீ என்னையே உட்கொள் என்று சொல்லி தீயில் விழுந்து மாண்டு போனது. உடனே தீயில விழுந்துச்சு. என்ன உட்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துச்சு. ஆண்புறா தீயில விழுந்து வெந்துடுச்சு. இதை பார்த்த வேடன் புறாவின் அன்பை கண்டு மெய்சிலித்தான். இந்த புறாவுக்கு இருக்கும் நற்குணம் நமக்கு இல்லையே என நினைத்து மிகவும் வருந்தினான். இனிமேல் நான் வேட்டையாட மாட்டேன் என கூறிவிட்டு கூண்டில் இருக்கும் புறாவை, பெண் புறாவை விடுவித்தான். பெண் புறா என்ன பண்ணிச்சு, வேடனை பார்த்து, என் கணவனை இழந்து ஒருபோதும் என்னால் உயிர் வாழ முடியாது, உன் பசியை நீக்கிக் கொள்ள என்னையும் உண்டுகொள் என கூறி அதுவும் தீயில் விழுந்து இறந்தது. வேடன் இப்புறாக்களின் அன்பை கண்டு அதிசயித்தான். பிறகு ராமர் தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது அதில் ஆலகால விஷம் தோன்றியது என்று கூறினார்.
இந்த கதையை முடிச்சுட்டு அடுத்தது சொல்கிறார். தேவர்கள் பார்க்கடலை கடந்தபோது அதில் ஆலகால விஷம் தோன்றியது. ஆலகால விஷத்தின் கடுமை தாங்க முடியாமல் தேவர்களும் அசுரர்களும் சிவபெருமானிடம் முறையிட்டு வேண்ட சிவனும் அந்த விஷத்தை அப்படியே எடுத்து உண்டார். எடுத்து குடிச்சிட்டார் சிவன் இந்த ஆலகால விஷத்தை. விஷம் முழுமையாக இறைவனின் வயிற்றில் இறங்கினால் எங்கே இறைவனிற்கு ஏதாவது தீங்கு நேர்ந்துவிடுமோ என்று அஞ்சிய அன்னை பார்வதி தேவி இறைவனின் கண்டத்தை, அதாவது கண்டத்தை அழுத்த விஷமானது கழுத்திலேயே தங்கிவிட்டது. அன்று முதல் கண்டத்தில் தங்கினதால் அவர் திருநீல கண்டர். நீலம் தானே, விஷம் வந்து நீல கலரில் இருக்கு, திருநீல கண்டர் அப்படின்னு அழைக்கப்படுகிறார். இதை நாம் மறக்கலாமா? அது மட்டுமின்றி ராவணன் சீதையை கவர்ந்து சென்றபோது சீதையின் அலறலை கேட்டு ஜடாயு ராவணனிடம் போரிட்டு சிவன் வாளினால் தன் உயிரை மாய்த்தார். அத்தகைய ஜடாயுவின் கருணை திறத்தை விபீஷணனுக்கு அடைக்கலம் தருவதால் ஏற்படும் நன்மைகள் தீமைகள் எதுவாக இருந்தாலும் அவனை நாம் ஏற்றுக்கொள்வதுதான் நம் கடமை என்றார் ராமர். ராமர் விபீஷணனுக்கு ஏன் அடைக்கலம் தர வேண்டும் என்பதற்கு உங்களுக்கு போதுமான விளக்கம் தந்துவிட்டேன் என்றார். பிறகு ராமர் சுக்ரீவனை அழைத்து, சுக்ரீவா, நீ சென்று விபீஷணனை என்னிடம் அழைத்து வா என்றார். சுக்ரீவன் விபீஷணன் இருக்கும் இடத்திற்கு சென்றான். சுக்ரீவன் விபீஷணனை கட்டி தழுவிக்கொண்டான். பிறகு சுக்ரீவன் மகிழ்ச்சியோடு, ராமர் உன்னை அழைத்து வர என்னை பணித்துள்ளார் என்று கூறினான் சுக்ரீவன். இதை கேட்ட விபீஷணன் ராமர் இருக்கும் இடத்தை பார்த்து தொழுதான். பிறகு விபீஷணன், சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் தம்பி என தெரிந்தும் எனக்கு அடைக்கலம் கொடுக்க சம்மதித்தாரா? சிவபெருமான் நஞ்சை உண்டு நீலகண்டனாக மாறி பெருமை அடைந்தார். அதேபோல் இன்று ராமர் என் மீது காட்டிய கருணையால் பெருமை அடைந்தேன் என்றான். பிறகு சுக்ரீவன் விபீஷணனை அழைத்து கொண்டு ராமர் இருக்கும் இருப்பிடத்துக்கு சென்றான். அங்கு விபீஷணன் ராமரை பார்த்து பரவசமடைந்து ராமரின் காலில் விழுந்து வணங்கினான். ராமர் விபீஷணனை இருக்கையில் அமரக் கூறினார். விபீஷணன், ராவணன் என்னை வெறுத்து ஒதுக்கியதும் நன்மைதான். அதனால் தேவர்கள் எவருக்கும் கிடைக்காத தங்களின் திருவடி எனக்கு கிடைத்தது என்றான் விபீஷணன். பிறகு ராமர் விபீஷணனிடம், விபீஷ்ணா, இன்று முதல் நீ எனக்கு தம்பியாவாய். தசரத சக்கரவர்த்திக்கு 4 புதல்வர்கள். குகனுடன் 5 புதல்வர்களானோம். சுக்ரீவனுடன் 6 புதல்வர்களானோம். இன்று உன்னுடன் சேரி 7 புதல்வர்கள் ஆகினோம். இன்று முதல் எனக்கு 7 சகோதரர்கள். எனது பெயர் இவ்வுலகில் வாழும் நீ கடல் சூழ்ந்த இலங்கை நகரை ஆட்சி புரிவாயாக என கூறி அருளினார். ராமர் கூறியதை கேட்ட விபீஷணன் ராமரை போற்றி வணங்கினான். பிறகு ராமர் தன் தம்பி லக்ஷ்மணரை அழைத்து இலங்கையின் அரசனாக விபீஷணனுக்கு முடிசூட்ட பணித்தார். விபீஷணன் ராமரிடம், ராவணனின் தம்பியாகிய என் பாவங்கள் நீங்க தங்களின் பாதுகைகளால் எனக்கு முடிசூட்டுவாயாக என கேட்டார். விபீஷணன் சொல்கிறான், உங்களுடைய பாதுகைகள் தான் எனக்கு கிரீடம் மாதிரி, அதை கொடுங்க, அதனால் முடிசூட்டுங்க அப்படின்னு. விபீஷணன் கேட்டுக்கொண்டதுபடி ராமனின் பாதுகைகளால் விபீஷணனுக்கு முடிசூட்டப்பட்டது. பிறகு விபீஷணன் பாதுகைகளை தலையில் வைத்து கொண்டு ராமரை மகிழ்ச்சியோடு வலம் வந்தான். இதை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்தனர். பிறகு லக்ஷ்மணன் விபீஷணனை அழைத்து கொண்டு தன் படைகள் தங்கி இருக்கும் இடங்களை காண்பிக்கச் சென்றான். அன்றிரவு வந்தது.
ராமர் சீதையை நினைத்து மிகவும் வருந்தி கொண்டிருந்தார். இதை பார்த்த சுக்ரீவன் ராமரிடம், நாம் செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்க தாங்கள் ஏன் வருந்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றான் சுக்ரீவன். பிறகு ராமர் விபீஷணனை அழைத்து வரச் சொன்னார். ராமர் விபீஷணனை அமர வைத்து இலங்கை நகரின் அரக்கர்கள், அதன் காவல்கள் பற்றி சொல்லுமாறு கேட்டார். விபீஷணன் ஆதிசேஷனுடன் நடந்த பல பரீட்சையின் போது மேருகிரி மலையில் இருந்து சிதறடித்த ஒரு மலை நகரமே இலங்கை நகராகும் என்றான். இலங்கை நகரின் 4 வாயில்களிலும் கோடிக்கணக்கான அரக்கர்கள் காவல் புரிகின்றனர். மதிலின் உட்புறத்திலும் வெளிப்புறத்திலும் 1000 கோடி பேர் உறக்கமின்றி காவல் புரிந்து வருகின்றனர். இலங்கை அரண்மனையின் வாயிலை கண் இமைக்காமல் அரக்கர்கள் 64 கோடி பேர் காவல் புரிகின்றனர் என்றான் விபீஷணன். நாளைய பகுதியில் மீதியை சந்திக்கலாம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீராம். பக்தியுடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.